Hello students, welcome back to 05. I'm Krishna. This is the 8th standard science session. Last session, what is matter and what are the forms of matter and what are things are consist in matter. That's a major discuss atom. So atom and some examples hydrogen, oxygen, helium, lithium, some atoms. The atom concept element. Okay, so element atom வேற கிடையாது ஒரே தான் சோ ஓகேவா ஒவ்வொரு தனித்தனி ஆட்டமுக்கு ஒவ்வொரு தனித்தனி ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா ரெண்டுமே வேற கிடையாது சோ அந்த புரியுதா இப்போ நம்ம எலிமெண்ட்ங்கற வேர்ட் யூஸ் பண்ண போறோம் சோ அதனால தான் நமக்கு இன்ட்ரோ கொடுத்தேன் ஃபைன் சோ இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிள்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா பண்றதுக்கு நம்ம கொடுக்கறதா என்ன சிம்பிள் what is the meaning of this addition What is the meaning of this subtraction? What is the meaning multiplication? What is this division? Okay, these are the simples. We are using the simples instead of writing those words. Okay, simple engiradhu enna oru vishayatha simple ah represent பண்றதுக்கு யூஸ் பண்றது. Okay, அதே மாதிரி இப்போ நம்ம the elements வந்து chemistryல வந்து repeated-ஆ நிறைய இடத்துல யூஸ் பண்ணனும், ரைட்டா? So நம்ம திருப்பி அதோட பேரை எழுதுறதுக்கு really is difficult. So அத அவாய்ட் பண்ணதுக்கு வேண்டி இந்த சிம்பிள் இந்த கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க एक्चुअली இது நிறைய ஸ்டெப்பா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க சோ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீக் சிம்பிள் கிரீக் சிம்பிள் ரொம்ப ஓல்ட் ஒன் கிரீக்ஸ் வந்து இத இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அங்கே சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணல சோ பேசிக் எலிமெண்ட்ஸ் what are they air fire and earth water இந்த நாலு விஷயத்தையும் differentiate பண்றதுக்கு some geometrical shapes யூஸ் பண்ணாங்க பாருங்க the triangle ஓகேவா இத வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க it's used to represent fire ஓகே அதே triangle அப்படி ரிவர்ஸா போட்டுருக்காங்க சோ இது என்ன water மென்ஷன் பண்றதுக்காக இங்க பாருங்க இந்த triangle டாப்ல ஒரு லைன் போட்டு இத air ன்னு சொல்றாங்க சோ இதே triangle ரிவர்ஸ்ல கொடுத்துட்டு எர்த்னு மென்ஷன் பண்றாங்க புரியுதா சோ இந்த மாதிரி இப்போ உங்க பார்த்தாச்சுனா இந்த வாட்டர் எனக்கு தேவையில்லை இந்த சிம்பிளா பார்த்தாலே they can know this is a water இந்த சிம்பிளா பார்த்தா they can know fire புரியுதா உங்களுக்கு இதுதான் இது வந்து என்னன்னா கிரீக் சிம்பிள்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆல்கெமிஸ்ட் சிம்பிள் இந்த ஆல்கெமிஸ்ட் சொல்லும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் एक्चुअली இது ரொம்ப நியூவா இருக்கும் ஆல்கெமி சோ ஆல்கெமிங்கிறது என்னன்னா அது ஒரு process இந்த processல என்ன பண்ணுவாங்கன்னா some non valuable metals like the copper lead இதெல்லாம் என்ன பண்றதுன்னா இந்த மெட்டல்ஸ் கோல்டா கன்வர்ட் பண்ற process தான் என்ன ஆல்கெமி இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் காப்பர் கோல்ட் ரெண்டுல எது வந்து ரொம்ப காஸ்ட்லி நமக்கு தெரியும் காப்பர் விட கோல்ட் ரொம்ப காஸ்ட்லி சோ இந்த காப்பரை கோல்டா மாத்துறது நல்லது தானே எஸ் சோ அந்த பண்ற process தான் என்ன ஆல்கெமி சோ இத யாரெல்லாம் இந்த process பண்ணாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆல்கெமிஸ்ட் னு சொன்னாங்க சோ இந்த ஆல்கெமிஸ்ட் யூஸ் பண்ண சிம்பிள் தான் ஆல்கெமிஸ்ட் சிம்பிள் ஓகே எதுக்கெல்லாம் இந்த சிம்பிள் யூஸ் பண்றாங்கன்னா இந்த processக்கு அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமே they mention some symbols so அதுதான் என்ன alchemist symbol I think probably they used the Greek symbols okay the next one are Dalton symbols Dalton we know that he is one of the famous scientists of the period John Dalton right so எந்த இயர்ல இந்த symbols introduce பண்ணாங்கன்னா 1808 right இந்த பீரியட்ல John Dalton வந்து சிம்பிள் இன்ட்ரோ듀ஸ் பண்றாரு எப்படின்னா it's based on pictorial symbols right actually இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு சோ அதனால யாருமே அத வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இல்ல சோ அதனால அந்த சிம்பிள் அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் சிம்பிள் என்னன்னா பெர்சிலியஸ் சிம்பிள் சோ இந்த பெர்சிலியஸ் சிம்பிள் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட் நேம் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் சோ in the year of 1813 right fine so இது என்ன பண்ணாருன்னா he used some alphabets அதாவது நம்ம லெட்டர்ஸ் ஓட ஆல்பபெட்டை எதுக்கு இன்ஸ்டடா யூஸ் பண்ணாருன்னா இப்போ அந்த சயின்ஸ் பிக்சோரியல் நம்ம இமேजेस எல்லாம் பார்த்தோம்ல एक्चुअली ரொம்ப டிஃபிகல்ட் இல்ல சோ அந்த பிக்சர்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு பதிலா இப்படி என்ன யூஸ் பண்ணாருன்னா ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணாரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்னா H புரியுதா சம் அந்த லெட்டர்ஸ் ஓட ஆல்பபெட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு एक्चुअली இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு இவரோட ஐடியாவை பேஸ் பண்ணி டெவலப்மென்ட்ஸ் பண்ணி தான் புதுசா ஒரு கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க அது என்னன்னா system for determining symbols of the element okay இந்த ஹெட்டிங்ல தான் நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க சோ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி இப்போ நாம யூஸ் பண்ற பிரசன்ட் சிஸ்டம் இருக்குது ஓகே சோ அத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த பிரசன்ட் சிம்பிளோட மெயின் ஐடியா யார் கொடுத்ததுன்னா இந்த பெர்சிலியஸோட ஐடியால தான் நம்ம டெவலப் பண்ணி எடுத்துறோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா
நான் மெட்டல்ஸ் மெட்டல் இல்லாத விஷயங்கள் தான் நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இந்த நான் மெட்டல்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா they used first cluster as a symbol. ஓகே, பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். போரான். ஸோ போரான்ங்கிறது வந்து ஒரு நான் மெட்டல். ஓகேவா? ஸோ நம்ம நான் மெட்டல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிளா யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க, பி. இதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ போரானோட சிம்பிள் என்ன, பி. கேபிட்டல் பி வந்துட்டாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் இது என்ன, போரான். ஓகே, நெக்ஸ்ட் கார்பன். ஸோ கார்பன் ஆல்சோ ஒரு நான் மெட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, சி. ஸோ கார்பனோட சிம்பிள் என்ன, சி. நெக்ஸ்ட் ஃப்ளோரின். ஃப்ளோரின் ஆல்சோ ஒரு கேஸ். ஸோ அதுவும் நான் மெட்டல். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, எஃப். ஸோ எஃப். ஹைட்ரஜன், we know hydrogen gas, அதுவும் நான் மெட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச். ஸோ ஹெச். ஆக்சிஜன் கேஸ். ஸோ நான் மெட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. ஸோ ஓ. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அந்த டேப்லெட் காலத்தை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் மெட்டல்ஸா வந்துச்சுன்னா அதோட சிம்பிள் என்ன இருக்கணும், அதோட லெட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் தான் நம்ம என்ன பண்றோம், சிம்பிளா யூஸ் பண்றோம். இட்ஸ் வெரி சிம்பிள். இது செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா, இப்போ if two elements have the same first letter, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எல்லாத்துக்கும் எழுத முடியாது, கன்ஃபியூஸ் ஆகும் இல்ல. சோ என்ன பண்றாங்கன்னா, we will choose first two letters for the symbols. பார்க்கலாம், இங்க பாருங்க. Name of the element has same initial letter as another element. புரியுதா? இன்னொரு எலிமெண்டோட சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா you go for first and second letter. இதோட கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டலா இருக்கணும், and செகண்ட் லெட்டர் எப்பவுமே ஸ்மாலர், அதாவது லோவர் கேஸ்ல இருக்கணும். பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது பேரியம் and bismuth. So ரெண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வாட், பி. ரைட், ரெண்டுமே சேமா இருக்கா? சோ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த கேஸ் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் ஃபர்ஸ்ட் 2 சூஸ் பண்ண போறோம். அண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் இருக்கணும், அப்போ பி. செகண்ட் ஏ. சோ ஏ மீன்ஸ் ஸ்மால் இருக்கணும், ரைட்? இந்த இடத்துல கேபிட்டல் ஏ போட கூடாது. சோ BA மீன்ஸ் சிம்பிள் ஆஃப் பேரியம். the next one பாருங்க, bismuth. first capital B and small, bismuth. this is simple of bismuth. இந்த இடத்துல caps போட்ற கூடாது, செகண்ட் லெட்டர். ஃபைன். beryllium BE and bromine BR. சோ புரியுதா? இதான் செகண்ட் கேஸ். சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, டேபிள் பாத்துக்கோங்க. ஃபைன். நம்ம தேர்ட் கேஸ் பார்க்க போறோம். என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தா, நான் மெட்டல்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணணும். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ண பார்த்தோம். இப்போ நம்மளோட क्वेश्चन என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் சேமா வந்துச்சுன்னா என்ன பண்றது? சோ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் சேமா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, the first 2 letters of the element of the same, then என்ன பண்ணலாம், நம்ம லெட்டர் கூட செகண்ட் லெட்டர் எழுதலாம், அல்லது ஃபர்ஸ்ட் கூட தேர்ட் எழுதலாம். சோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆர்கன், ஆர்சனிக் ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் சேமா இருக்கு அண்ட் செகண்டும் சேமா இருக்குது. சோ இந்த கேஸ்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எழுதுறேன். என்ன, கேபிட்டல் A and R. ஓகே, இதுதான் இதோட சிம்பிள். இதுக்கு என்ன பண்றேன், சோ AR எழுத முடியுமா, முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் நான் சூஸ் பண்றேன். அப்ப என்ன, A S. கிளியர் தானே உங்களுக்கு? ஃபைன். சோ இங்க பாருங்க, இப்போ குளோரின் அண்ட் குரோமியம் ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் 2 சேமா இருக்குது. சோ இங்க எதை சூஸ் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் சூஸ் பண்ண போறேன். அப்ப என்ன, Cl. ஓகே, சோ இங்க பாருங்க, குரோமியம் ஃபர்ஸ்ட் செகண்ட் சேமா இருக்கு. சோ நான் சூஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் தேர்ட். சோ Cr. ஓகேவா? ஃபைன். இங்க பாருங்க, மெக்னீசியம் ஃபர்ஸ்ட் 2 சேமா இருக்கு, மாங்கனீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 சேமா இருக்கு ரெண்டுலயுமே. அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன், மெக்னீசியம் Mg, சிம்பிள் என்ன, Mg. and manganese சொல்லும்போது first one and third one, Mn. ஓகேவா? பிள்ளைங்களா இப்போ பாத்தீங்களா? சோ இந்த ஐடியா என்ன, இப்போ இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, குழம்பாதீங்க. ஃபைன். மீதி எல்லாம் பாருங்க, first one third one. Okay, so first 2 letters are same வந்துச்சுனா we choose first and third letters. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகே, கிளியர் தானே? ஸ்டூடண்ட்ஸ், fourth கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 11 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 11 எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் வந்து அதோட லாட்டின் நேம் பேஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஓகே, some symbols are used in Latin name. So there are 11 elements. ஓகேவா? சோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. So first sodium. The sodium ஓட லாட்டின் நேம் என்னன்னா
natrium. So in the Latin name la irukra in the first two நம்ம choose பண்ணி தான் என்ன சொல்றாங்க so ஏங்கிறது sodium ஓட simple so SOSD இந்த மாதிரி எழுத கூடாது potassium potassiumத்தோட Latin name என்ன gallium ஓகேவா gallium இந்த gallium ல இருக்கிற first letter மட்டும் choose பண்றாங்க என்ன K இப்போ K தான் என்ன K is used to mention the potassium okay fine next iron oda Latin name enna ferrum what ferrum the ferrum la irukra first two letter choose panni namakku solradha enna Fe okay so Fe da enna iron oda simple so idhe mari remaining 8 elements irukudhu so the tablet column paathukonga so students last fifth case pathina so some of the elements or symbols either base பண்ணி வச்சிருக்காங்க some scientist பேர் இருக்கலாம் country பேர் color planners நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி some elements சிம்பிள் வச்சிருக்காங்க we will see some example பாருங்க யூரோப்பியன் ஒரு element so இத வந்து எதை பேஸ் பண்ணி வைக்கறாங்கன்னா அதுனா யூரோப் வந்து ஒரு country இந்த country யூரோப்ல இருக்க first two letter எடுத்து இதோட சிம்பிளா வச்சிருக்காங்க ஃபைன் நெக்ஸ்ட் நோபெலியம் சோ இந்த நோபெலியம் பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல்ங்கற ஒரு சயின்டிஸ்ட் இவரோட பேர்ல இருக்கிற அந்த NOங்கறத லெட்டரை மட்டும் எடுத்து இதுக்கு சிம்பிளா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ப்ளூட்டோனியம் இந்த ப்ளூட்டோனியம்ங்கிறது என்ன the Pluto means what ஒரு planet இந்த பிளானட்டோட P and U இதை எடுத்து PU சிம்பிளா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அயோடின் இந்த அயோடினை பாத்தீங்கன்னா இப்போ வயலட்ங்கிறது ஒரு கலர் இதோட ஐ இருக்குல சோ இந்த ஐ தான் இங்க இதோட சிம்பிளா யூஸ் பண்றாங்க ஓகே சோ இந்த மாதிரி ஒரு கலரா இருக்கலாம் ஒரு பிளானட் இருக்கலாம் சயின்டிஸ்ட் ஒரு கண்ட்ரி whatever சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஒரு சிம்பிள் வைக்கறாங்க ஓகே சோ பிள்ளைங்களா சோ நம்ம வந்து ஒரு 5 கேसेस பார்த்தோம் சோ எப்படி எல்லாம் இந்த நம்ம எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிம்பிள் கொடுக்கலாம் அப்படினு பார்த்தோம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சுல சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும் okay students thanks for watching this video and good luck for your studies thank you